தொகுதி அதிமுக வேட்பாளரும் முன்னாள் அமைச்சருமான எம்.ஆர். விஜயபாஸ்கர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். பாலம்மாள்புரம், ரத்தினம் சாலை உள்ளிட்ட இடங்களில் பரப்புரையில் ஈடுபட்ட அவர் அதிமுகவின் தேர்தல் வாக்குறுதிகளை எடுத்துரைத்து பிரச்சாரம் மேற்கொண்டார். மாசம் 2000 3000 ஏறி போச்சு. 28 மாசத்துக்கு அப்புறம் 1000 ரூபாய் கொடுத்தாங்க. இதுக்கு பேரு திராவிட மாடல் ஆட்சிங்கிறாரு ஸ்டாலின். ஆனா சட்ட ஒழுங்கு சந்திச்சிருக்குது. சட்ட ஒழுங்கு சந்திச்சிருக்குது. 2.5 வயசு குழந்தைய, பிஞ்சு குழந்தைய திமுகவோட கிளை செயலாளர் கற்பழிச்சு கொலை பண்றான். இதே அம்மாவோ எடப்பாடியாக இருந்திருந்தாங்கன்னா சுட்டரிச்சுவாங்க. ஆனா 14 வயசு புள்ள தூத்துக்குடியில கற்பழிச்சு கொலை பண்ணி 10 நாளா பிரச்சனையா கிடந்தது. டிவியில வந்து செய்தி வந்துதான், பேப்பர்ல வந்த செய்தி தான் நான் சொல்றது. 6 வயசு குழந்தைய 2 பேர் சேர்ந்து கடத்திட்டு போய் கற்பழிச்சா. இன்னைக்கு அந்த குழந்தை ஹாஸ்பிட்டல் இருக்கு. 70 வயசு பெரியவங்களை கூட விட்டு வைக்கலீங்க. இவ்வளவு ஒரு மோசமான ஒரு கவர்மெண்ட் இதுவரைக்கும் இருந்ததே கிடையாது. கஞ்சா கண்டவகமெல்லாம் கஞ்சா வைக்குது. ஆத்தோரத்துக்கு போனவன் அன்னைக்கு சொல்றாங்க, ஆத்தோரத்தில் விற்கிறத கூட பரவாயில்லையா, பொட்டிகளில் விற்கிது திமுக காரன் கடையில. பட்ட பகல்ல கஞ்சா விற்கிது, போதை ஊசி போட்டுக்கிறான். இதையெல்லாம் கண்ட்ரோல் பண்ற காவல்துறை மாமூல் வாங்கிட்டு வேடிக்கை பார்க்குது. ஆனா காவல்துறையை கையில வைத்திருக்கக்கூடிய கையாளாகாத முதலமைச்சர் ஸ்டாலின் அதை பத்தி எல்லாம் கவலைப்படல. எவனா நாசமா போறான், அவருக்கு ஒரே கவலை தான். எப்படியோ கருணாநிதிக்கு அப்புறம் தப்பி தவறி பொய்ய சொல்லி மக்களை ஏமாத்தி முதலமைச்சர் ஆயிட்டார். அவருக்கு என்ன கவலை தெரியுமா? நம்ம இருக்கையிலேயே ஸ்டாலின் வந்து உதயநிதிய முதலமைச்சர் ஆக்கிறோம். அவரு அதுக்கப்புறம் இன்ப நிதியை முதலமைச்சர் ஆக்கி, அதுக்கப்புறம் இன்ப நிதிக்கு பிறக்கிறது முதலமைச்சர் ஆகணும், தமிழ்நாட்டு ஆளணும். இத வந்து ஒரு எம்எல்ஏ சொல்றார், நாங்க எம்எல்ஏ இன்ப நிதி வந்தாலும் ஏத்துக்குவோம். எனக்கு ஒரு ஆசை, இன்ப ஐயாவை முதலமைச்சர் ஆக்கி பார்த்துட்டு சாவணும்னு ஆசைங்கிறார் அவரு. அப்படின்னா மீதி 2 பேருக்கு என்ன பண்றதா? அதனால இவ்வளவு ஒரு மோசமான ஒரு கவர்மெண்ட் 5 வருஷத்துல 5.25 லட்சம் கோடி கடன், கிட்டத்தட்ட 70 ஆண்டு கால வரலாற்றில் 4,80,000 கோடி தான் கொரோனா காலத்தை சேர்த்து கடன் இருந்தது தமிழ்நாட்டில். கொரோனா காலத்துல 2 லட்சம் கோடி கடன் ஆகி போச்சு எல்லாம் சேர்ந்து. ஆனா 5 வருஷத்துல 5.25 லட்சம் கோடி கடன் வாங்கி அதுல 4 லட்சம் கோடி ஊழல் பண்ணிருக்கிறாங்க எல்லா துறையிலையும். அதுல கரூர் எம்எல்ஏ 1 லட்சம் கோடி.